வற்றாத நதி சிறுவாணி இலக்கிய திருவிழா 2025 வரலாறு வழக்கிழந்ததா வழிகாட்டுகிறதா என்ற பொருண்மையில் அமைந்த விவாத மேடையில் பேச வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர் குழுவிற்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் சுட்டுகின்றார். அதற்கேற்றாற்போல் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய கூற்றையும் கேட்போம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பெருங்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று அவர் சுட்டுவதையும் நினைவில் கொள்வோம். வரலாறு வாழ்வியல் பதிவுகளை எடுத்துரைக்கின்றது. வடநாட்டு தொடர்பு, கீழை நாடுகளோடு தொடர்பு, அயல் நாட்டு தொடர்பு, அரசியல், பொருளாதாரம், கல்வி, வாணிகம் என பன்முகங்களை கொண்டு விளங்குகிறது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்றார்கள். இன்று கல்விக்காகவும் பொருளுக்காகவும் போருக்காகவும் நாடுகள் பல கடந்து நாம் செல்கிறோம். வால்மீகி ராமாயணத்தில் இடைச்சங்கம் இருந்த கபாடபுரம் பேசப்படுகிறது. பாரதத்தின் முதல் நூலான வியாசர் பாரதத்தில் மூவேந்தர்கள் தர்மனின் ராஜசூய யாகத்திற்கு வந்தனர் என்றும் மற்றும் பார்த்தீங்கன்னா பெருஞ்சோற்று உதிய சேரலாதன் என்ற சேரவேந்தன் பாரத போரில் படை வீரர்களுக்கு உணவு கொடுத்தான் என்று புறநானூறும் பதிற்றுப்பத்தும் பகர்கின்றது. வடநாட்டு தொடர்பாக சமுத்திரகுப்தனின் அமைச்சர் சாணக்கியர் தான் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய கபாடபுரத்தினை பாண்டிய கபாடம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அசோகரினுடைய கல்வெட்டுகளிலும் மூவேந்தர் பற்றிய குறிப்புகள் பேசப்படுகின்றன. கிமு 150 வாழ்ந்த பதஞ்சலி காஞ்சிபுரத்தை பற்றியும் கூறியுள்ளார். கீழை நாடுகளோடு தொடர்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் சுமித்ரா, பர்மா போன்ற கீழை நாடுகளில் நடைபெறுகின்ற திருவிழாக்கள் தமிழ் திருவிழாக்களை போல் நடைபெறுகின்றன. இங்குள்ள கோயில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, தேவாரம் போன்ற பாடல்களை ஓதுவதற்காக வரலாறு கூறுகின்றது. மேலும் மலேசியா சென்றிருந்த பொழுது உலகத்தமிழ் 11வது உலகத்தமிழ் மாநாட்டிற்காக மலேசியா சென்ற பொழுது அங்கே அவர்கள் பின்பற்றியது என்ன என்றால் கல்வி, ஆன்மீகம் இந்த இரண்டையும் 2 கண்களாக போற்றினார்கள். இன்று அங்கே தமிழ் மொழி ஆளுகிறது என்றால் அதற்கு நம்மளுடைய வரலாறு முக்கியத்துவம் அடைந்தது. கீழை நாடுகளிலும் திருமணச் சடங்குகள் நமது முறைப்படியே நடந்தும் வருகிறது. அயல் நாட்டாருடைய தொடர்புகளை பார்க்கும் பொழுது தமிழர் கிரேக்க உரோம நாடுகளோடு வாணிகம் நடத்தினார்கள் என்று வரலாறு பதிவிடுகிறது. கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு மயில் தோகையும் யானை தந்தங்களையும் வாசனை பொருட்களையும் தமிழ்நாட்டு கப்பல் கொண்டு வந்து சென்றதை பறைசாற்றுகின்றது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் முன்பே அரிசி, மயில், சந்தனம் முதலிய பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து பாபிலோனியாவிற்கு கடல் வழியாக சென்றது. கிரேக்க நாட்டிற்கும் இஞ்சி, மிளகு இவையெல்லாம் இங்கிருந்து அங்கே கொண்டு வரப்பட்டது. ரோம பேரரசன் அகஸ்டஸ் காலத்தில் அந்நாட்டுடன் தமிழ்நாட்டிற்கு கடல் வாணிகம் உறவு இருந்தது என்பதும் நிலைநாட்டப்படுகிறது. மற்றும் அந்த காலத்தில் ரோம நாணயங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது புதைப்பொருள்களாக. இவையெல்லாம் இன்று ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களிடம் இன்று அதையெல்லாம் தெரிய வருகிறது. ரோமர்கள் தமிழ்நாட்டு முத்துக்களை மற்றும் யானை தந்தங்களையும் மெல்லிய ஆடைகளையும் பயன்படுத்தி மகிழ்ந்தார்கள். வரலாற்று புள்ளி விவரங்கள் நமக்கு இவற்றையெல்லாம் அளிக்கின்றன. இவ்வாறாக வரலாற்று செய்திகள் பலவற்றை பகிர்கின்றது. இன்று விவேத மேடையில் பேச வந்துள்ளவர்களையும் பார்வையாளராக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்வு வரலாற்றில் இடம்பெறப் போகிறது.
என்று கூறி விவாத மேடையை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும் விண்மீன்களை அறிமுகம் செய்யும் தருணம். விவாத மேடை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஈரோடு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. செந்தாமரை அவர்களுக்கு திரு ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒளி வீசும் கதிரவனாய் கலங்கரை விளக்கமாய் உலகம் போற்றும் அளவிற்கு பேச்சை மூச்சாய் கொண்டவர் வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவி சா. சிவவர்தினி, முதுகலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம். இவர் வரலாறு வழக்கிழந்தது என்ற தலைப்பில் பேசுவார்கள். வழிகாட்டுவது என்ற தலைப்பிற்காக வெள்ளை சிரிப்பால் பூக்களுக்கு புன்னகை கற்றுக் கொடுத்தவர் பார்ப்புகழும் செல்லப்பிள்ளை வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவி கா. தருணிகா, இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம். அடுத்து மொழிப்பற்று, தேசப்பற்று, சமுதாயப்பற்று நிறைந்த சிக்கைய நாயக்கர் கல்லூரி மாணவர் மா. கே. கௌதம், இளங்கலை 2ஆம் ஆண்டு வரலாறு. கனிவான பேச்சும் பணிவான மனமும் கொண்டவர் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மாணவி சி. பூமிகா, இளங்கலை 2ஆம் ஆண்டு வரலாறு. முயற்சியை மூச்சு போல் சுவாசித்து வருபவர் கோபி கலை அறிவியல் கல்லூரி மாணவன் பா. பார்த்திபன், இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம். பங்கேற்பில் பாடம் கிடைக்கும், வெற்றியை பரிசு கிடைக்கும். பங்கேற்பால் பாடம் கிடைக்கும், வெற்றியால் பரிசு கிடைக்கும். உழைப்பை லட்சியமாக கொண்டுள்ளார் கோபி கலை அறிவியல் கல்லூரி மாணவர் மு. வெற்றிவேல், முதுகலை 1ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம். இப்பொழுது இவர்கள் தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க உள்ளார்கள். அதில் முதலாக இடம்பெறக்கூடியவர் வேளாளர் மகளிர் கல்லூரி மாணவி சா. சிவவர்த்தினி அவர்களை வரலாறு வழக்கிழந்தது என்ற கருத்தில் பேச உள்ளார். அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். விவாத மேடைங்கிறதுனால விவாத மேடை என்பதால் இங்கேயே பேச வாய்ப்புள்ளது. அன்னை மொழியே, அறிவுலக விதை நெல்லே, முன்னை முதுமூத்த மொழிகளுக்கெல்லாம் முதல் சொல்லே. அகரம் போல் வளர்ந்தவளே, அனைத்துலக பண்பாட்டில் லகரம் போர் நிமிர்ந்தவளே, நான் வணங்கும் தமிழின் தமிழ் வணக்கம் அனைவருக்கும். வரலாறு வழக்கிழந்ததா என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, வரலாறு இப்பொழுது தருணத்தில் வழக்கிழந்து கொண்டேதான் வருகிறது என்பதே என்னுடைய உறுதியான கருத்து. ஏனென்றால் நம்முடைய இலக்கியத்தில் பூதப்பாண்டியன் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் இறந்த பிறகு அவன் மீது தீராத காதல் கொண்ட அவனுடைய மனைவி தானும் ஈமத்தீயில் விழுந்து இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். காரணம், அவன் மீது கொண்ட காதல் மட்டுமே அதற்கு காரணம். அப்பொழுது பல சான்றோர்களும் தடுத்த போதும் பல் சான்றீரே என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்லி ஈமச்சி தடங்கில் விழுந்து அவள் தன் உயிரை விட்டாள்.
ஆனால் இதற்கு இலக்கியம் நமக்கு என்ன தெரியுமா வரலாற்றை கூறுகின்றது? அவர்கள் மீது கொண்ட காதலை அங்கு ஒரு இடத்திலும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக பெண்களுக்கான கைம்பெண் நிலையை தான் எடுத்துரைக்கிறது. அதைத்தான் உயர்வர் அல்லேம் பெண்டீர் என்று அன்று முதல் கணவன் இறந்தால் மனைவியும் இறக்க வேண்டும் என்று உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை கொண்டு வந்தது. இப்படி இருக்கும் பொழுது வரலாறு வழக்கிழந்ததாக தானே நடுவர் அவர்களே இருக்கின்றது. மேலும் இன்றைய கால நட்பின் நிலை என்பது மிகவும் மிகவும் சோகத்தை தான் நம்மை ஆழ்த்துகின்றது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு பார்க்காமலேயே தன்னுடைய நண்பர் இறந்ததற்காக தானும் வடக்கில் இருந்து உயிரை விட்டார். ஆனால் இன்றோ அனைத்து தீய பழக்கத்திற்கும் அடித்தளமிடும் இடுவதாகவே இந்த நட்பு அமைகிறது. அப்பொழுது அந்த இடத்திலும் வரலாறு வழக்கிழந்து கொண்டுதானே செல்கிறது நடுவர் அவர்களே. இன்றைய கால நட்பானது தீயினால் சுட்ட புண் போல நாவினால் சுட்ட வடுவாகவே நம் நெஞ்சில் என்றுமே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த வரலாறை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெண்ணை போகப் பொருளாகவும் அடிமைப்படுத்தக்கூடியவளாக மட்டுமே கருதப்படும் வரலாறாக அன்றும் சரி இன்றும் சரி இருந்து கொண்டே வருகிறது. பெண் என்றாலே அவளை அடிமைப்படுத்தும் எண்ணத்தை பார்த்தாலே உருவாகும் அளவிற்கு இந்த வரலாறு வழக்கிழந்து கொண்டே வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனால் ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் இருப்பது போல இந்த வரலாறு வழக்கிழப்பதிலும் சில நன்மைகளும் நிறைய தீமைகளும் இருக்கின்றது நடுவர் அவர்களே. மாதவிடாய் என்று பெண்களுக்கு மாதம் வருகின்ற இயல்பான அந்த விஷயத்தை வரலாறு என்ன சொல்லுகிறது? தீட்டு என்று தனி ஒரு மூலையில் அமர்த்துகிறது. அக்காலத்தில் எல்லாம் மாதவிடாய் வந்துவிட்டால் இக்காலத்தில் உள்ள எந்த வசதியும் இல்லை. ஒரு மண்ணில் குழி தோண்டி 3 நாட்களும் 5 நாட்கள் ஆனாலும் அவர்கள் அங்கே அமர வேண்டும். உணவு ஏதும் அங்கேதான் வரும். அப்படி இருக்க அந்த நிலை மாறி இன்று அனைத்திலும் சாதிக்கக்கூடிய பெண்களாக வருகிற போது வரலாறு வழக்கிழந்தது இந்த விஷயத்தில் என்பது சற்றே கொஞ்சம் சந்தோஷமாகத்தானே இருக்கிறது. தமிழரின் மிகப்பெரிய பண்பாடே விருந்தோம்பல் தான். அதற்கூட வள்ளுவர் அழகாக சொன்னார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தேவையை விருந்தினர்களை உற்சாகப்படுத்துவது என்று. ஆனால் இன்று விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றாலே வீட்டிற்குள் இருந்து கொண்டு நான் சுற்றுலாவிற்காக சுவிட்சர்லாந்து சென்றுள்ளேன், நீங்கள் அடுத்த வாரம் வாருங்கள் என்றுதானே சொல்கிறார்கள். வரும் விருந்தினர்களை கூட கவனிக்காமல் கதவை அடைத்து வீட்டிற்குள் அமர்ந்திருக்கும் இந்த வரலாறும் இன்று வழக்கிழந்துதானே வருகிறது நடுவர் அவர்களே. இது மட்டுமா? எக்காலகட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி விருந்தினர்களை இன்றைய காலத்தில் சற்றும் கூட மதிப்பதே இல்லை. கற்காலம் வழக்கிழந்தது, புதிய காலம் வலுப்பெற்றது. அதைத்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். இருப்பினும் சற்றே சிக்கல்களும் இருந்துதானே வருகிறது. அறிவியல் துறையில் இன்று வளர்ச்சி எங்கோ உள்ளது. இருப்பினும் அதற்கு அடித்தளம் வரலாறு. அந்த வரலாறு இன்று வழக்கிழந்து வருகிறது. துளசி மாடம் வைத்தால் எந்த ஒரு நோயும் வராது என்பதற்காக சாமி என்ற ஒரு ரூபத்தில் துளசி மாடத்தை அன்றெல்லாம் வீட்டில் வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த வரலாறு வழக்கிழந்து வருகிறது நடுவர் அவர்களே. இன்று ஒரு வீட்டிற்கு வெளியே ஒரு சிறு செடியை பார்ப்பது கூட இயலாமையாக இருக்கிறது. அப்படி இருக்க அன்றைய காலத்தில் போற்றி வந்த வரலாறு வழக்கிழந்ததாக தானே வருகிறது நடுவர் அவர்களே. ராவணனை கெட்டவனாகவும் சீதையை பத்தினியாகவும் ராமனை அறத்தின் சிறந்தவனாகவும் காட்டுகிறது. ஆனால் உண்மையில் ராவணனை போல ஒரு நல்லவன் யாருமே இல்லை. அதை படித்தால் நமக்கு நன்றாக புரியும் நடுவர் அவர்களே. ராவணன் சீதை பத்தினியாக இருப்பின் ராவணன் நல்லவனாகத்தானே இருக்க முடியும். ஆனால் வரலாறு வழக்கிழந்து அந்த இடத்தில் பொய்யைத்தானே நமக்கு கூறுகிறது நடுவர் அவர்களே. முதியோர் இல்லம் இன்றெல்லாம் தெருவிற்கு தெரு வீதிக்கு வீதி என்று பெருகி வருகிறது. ஆனால் அன்றோ 16 பெற்ற மாதிரி அனைத்து குடும்பங்களும் சேர்ந்து வாழ்ந்த போதும் எந்த ஒரு சச்சரவும் இன்றி அழகாக வாழ்ந்து வந்தார்கள். இன்று அந்த வரலாறு வழக்கிழந்துதானே வருகிறது. அவ்வை கூட அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி என்று அழகாக சொன்னார். அந்த அவ்வை சொன்னது இன்று நிறைவேறி இருக்கலாம். இருப்பினும் முதலில் கண்டுபிடித்தது அவ்வை என்ற வரலாறு வழக்கிழந்துதானே இருக்கிறது. இப்படி பல நன்மைகள் இருப்பினும் தீமைகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி வரலாறு வழக்கிழந்துதான் வருகிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமமர்கிறேன். அருமை. இன்று காதலர் தினம். இன்று இத்தனை மாணவர்கள் அரங்கத்தில் அமர்ந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. சில இடங்களில் இன்று அண்ணன்
நாளை நண்பன், நாளை மறுநாள் காதலன், சில ஆண்டுகள் கழித்து அவன் யாரோ அவள் யாரோ, இப்படி ஒரு போக்கு இன்றைய நிலை. அந்த வகையில் காதலை பற்றி பேசுவது தவறில்லை. ஏனென்றால் என்னுடைய மாணவர்களிடம் நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், திருமணம் முடிந்த பிறகு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் காதலிக்க வேண்டும். அதுதான். அதற்கு முன்பு வருவது காமம் என்ற அந்த 3 எழுத்து மட்டுமே என்பது மனதில் பதிய வைத்தவர்கள் இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு கையொலியை வழங்குவோம். பெண்கள் அப்படின்னாவே அடிமைப்பட்டு அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு அதிகமான எண்ணிக்கையில், எப்படியும் ஒரு 5 எண்ணிக்கையாவது அதிகமாக தான் இங்கே பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ராவணன்கள் இருக்காங்க. ஏன்னா அதனால தான் நம்ம பெண்கள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக வந்திருக்கோம், எந்த நேரமாக இருந்தாலும். அதுவும் மகிழ்ச்சிக்குரியதான். இங்கே பார்த்திங்கன்னா முதியோர் இல்லமே இருக்காது. ஏன் அப்படின்னா நிறைய இல்லங்கள் இருக்குது, நீங்கள் எதிர்காலத்தில் வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை அவர்கள் தான் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அதன் பிறகு குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 12 இந்த மாதிரி தான் நம்மளுடைய அம்மாக்களுடைய கூட பிறந்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் எங்களை மாதிரி ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது 2 பேர் 3 பேர் அல்லது அதில் ஒரு பாதி 4 பேர் 5 பேர் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களவா, உங்களுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது 1 2 அப்படிங்கிற இதில் இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் அப்பா எங்ககிட்ட சொல்லுவார், ஏன்னா அப்பாவும் தமிழாசிரியர், நான் கிராமத்தில் தான் படித்து வளர்ந்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெற்றோர் 10 குழந்தைங்களுக்கு உணவளிக்கலாம், ஆனால் ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு உணவளிக்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் அந்த நிலைமை என்றைக்கும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் மாணவர்களுக்கும் சொல்லி வரோம். அதனால் அந்த வழியில் நீங்கள் எல்லோரும் நிச்சயம் வழி நடப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவங்களுடைய வாதத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவருடைய தோழி வருகை தருகிறார். அவரை இந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறார் அவங்களுடைய கருத்தை என்று பார்ப்போம். தேடி சோறு நுதந்தின்று பல சின்னஞ்சிறு கதை பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரைகூடி கிள என என் ஐயன் பாரதியின் வரிகளால் அன்னை தமிழை முதற்கண் வணங்கி ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் அவையில் வீற்றிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, முக்கணிகளுள் சிறந்ததுமா ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே தமிழ் மாதத்தில் சிறந்தது தை, 3ஐயும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். வரலாறு வழிகாட்டுகிறதா? நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. வரலாறு அன்று மட்டும் இல்லை, அன்றும் இன்றும் என்றும் வரலாறு நமக்கு வழிகாட்டித்தான் வருகிறது. இடைக்காலத்தில் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்றார்கள். ஆனால் இந்த வழக்கம் முன்னோர் காலத்தில் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. அப்படி இருந்திருந்தால் காக்கையை பற்றி காக்கை பாடினியார்தான் பாடியிருப்பாரா? அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை பாடியிருப்பாரா? அறமும் ஒழுக்கமும் நிறைந்து தன் கைகளாலே திருக்கையிலை சென்று வந்திருப்பாரா காரைக்கால் அம்மையார்? நடுவர் அவர்களே, அன்று அப்படிப்பட்ட பெண்பார் புலவர்கள் நிறைந்திருந்ததால் தான் இக்காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கல்வி பயின்று வருகிறோம். அன்று வரலாறு வழிகாட்டியதால் தான் இன்று பெண்கள் கல்வி கற்று வருகிறார்கள் என்பதற்கு ஒரு பட்டய சான்றானவர் எங்கள் நடுவர் அவர்கள். அன்றைய காலத்தில் அவர்கள் வழிகாட்டி சென்றதால் தான் இன்று பெண்கள் கல்வி கற்று வருகிறோம். அதே போல தமிழர் பண்பாட்டில் தலை சிறந்தது விருந்தோம்பல். வீட்டிற்கு வருபவர்களை வாயில் என்று அழைப்பதால் தான் வீட்டின் முன்பகுதிக்கு வாயில் என பெயர் வைத்த சமூகம் தமிழ் சமூகம். அன்று விருந்தினரை வரவேற்று உபசரிப்பதற்கு ஒரு சங்க இலக்கியம் பாடல் ஒன்று கூறுகிறது. வாழை இலை கழுவி வகை வகையாய் உணவிட்டு கால்கள் மடக்கி கட்டாந்தரை விலகி கட்டுடல் மேனி கொண்ட கண்ணியராய் காளையராய் வளம் வந்த மரபு எம் தமிழர் மரபு. அதை வரலாற்று வழிகாட்டியதால் இன்று நாங்கள் மாற்றி சொல்கிறோம்.
தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, நம்ம திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ ராசு பாயாசம் எடுத்துக்கொடு. எப்பப்பா ஈரோட்டுக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும் என்பார்கள். அன்று வரலாறு வழிகாட்டியதால் தான் நடுவர் அவர்களே இன்று நாங்கள் இப்படி எங்கள் விருந்தினரை உபசரித்து வருகிறோம். அதை கூட வள்ளுவர் ஒரு குறளில் குறிப்பிடுகிறார். மோப்ப குலையும் அனுச்சம், நோக்க குலையும் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து என்கிறார். அப்படி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்றால் அதை வழிகாட்டித்தான் இன்று நாங்கள் எங்கள் விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரிக்கிறோம். அது மட்டுமா, இல்லறம் செழிக்க அன்று ஒரு சங்க இலக்கியம் கூறுகிறது, நன்னெடும் கூந்தலோடு மாதுளம்பூ நிறத்தோடு தலைவி இருந்தாளாம். தலைவன் பொருளீட்டும் காரணத்திற்காக வெளியே செல்கிறான். தலைவனை பிரிந்த தலைவி மெலிந்து போனாளாம். அவள் தூதுவிட்டு தலைவன் எப்பொழுது வருவான் என்று கேட்கிறாள். அதைத்தானே நாங்கள் இன்றும் செய்து வருகிறோம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தா பிடிச்சா லைக் பண்ணுறோம், வேணும்னா கமெண்ட் பண்ணுறோம், பிடிச்சிருந்தா யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அன்னைக்கு தலைவி தூது விட்டதைத்தான் இன்று நாங்கள் ஷேர் செய்து வருகிறோம். அன்று வரலாறு வழிகாட்டியதால் தான் நடுவர் அவர்களே நாங்கள் இன்று இதையெல்லாம் செய்து வருகிறோம். 7000 ஆண்டுகள் பழமையான எம் தமிழ் மொழி என்பதை கீழடியில் இன்று கண்டெடுக்கிறார்கள். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் பாவேந்தர். அதைத்தானே இன்று முதற் வணக்கமாக பல மேடைகளிலும் கவியரங்குகளிலும் சொல்லி வருகிறோம். அன்று புலவர்கள் வழிகாட்டியதால் தான் இன்று தமிழை பலதரப்பட்ட வழிகளில் வளர்த்து வருகிறோம். வரலாறு வழிகாட்டியதால் தான் இந்த வரலாற்றை கொண்டுதான் எம் தமிழ் மொழியை 2004ஆம் ஆண்டு உலகத்தின் முதல் செம்மொழி என்று அங்கீகரிக்கப்பட்டது. அதேபோல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ்ச்சார் என அழைக்கப்படும் தமிழ் இருக்கையை அந்த வரலாற்றை வைத்துதானே கொடுத்தார்கள். அப்பொழுதும் இப்பொழுதும் எப்போதும் எங்களுக்கு வழிகாட்டுவது வரலாறு என கூறியும் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. கனிவான பேச்சு என்று சொன்னது பொருத்தமாக தான் இருந்தது. மேலும் பாடல் வரிகளும் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது. தீந்தமிழில் உரையாற்றினார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த காலத்தில் தூது என்று சொன்னது இந்த இடத்துல ஷேர் என்று சொல்லிவிட்டீர்கள். அந்த காலத்தில் தமிழ் விடு தூது, நெஞ்சு விடு தூது, இன்னும் பார்த்திங்கன்னா தென்றல் விடு தூது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி எல்லாம் காலத்துக்கு ஏற்ப இது மாற்றம். அடுத்ததாக வரலாறு வழக்கிழந்தது என்ற தலைப்பில் சிக்கநாயக்கர் கல்லூரி மாணவர் மா கே கௌதம் அவர்கள். ஹலோ ஹலோ ஹலோ. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. ஈரோடு சிக்கையநாயக்கர் கல்லூரியின் மாணவனின் அன்பான வணக்கம். தலைப்பு வரலாறு வழக்கிழந்ததா வழிகாட்டுகிறதா? வரலாறு வழக்கிழந்ததே என்று என் விவாதத்தை தொடங்குகின்றேன். வரலாறு என்பது இன்றைய செய்தி நாளைய வரலாறு, அடிக்கடி கேட்டதுதான். இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. சரி, இந்த வரலாறு எப்படி வழக்கிழுகிறது, எங்கே இழக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் நவீனத்தை நோக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் இன்று காலையில் நடந்த செய்தியை பற்றியே காதில் படாத வண்ணம் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய காலகட்ட சமூகத்தில் பிற்காலத்தில் என்றோ ஒரு மனிதன் செய்ததையோ அல்லது சமூகத்தில் நடந்ததையோ பற்றி பேசுவதற்கோ அல்லது பேசுவதை கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ எவருக்கும் இங்கே நேரமில்லை. அதனால் வரலாறு வழக்கிழந்து கொண்டுதான் வந்திருக்கிறது என்பதை நான் முதலில் இங்கு பதிவு செய்கின்றேன். அதற்கு உதாரணமாக ஒன்றை இங்கு நான் பறைசாற்றிட விரும்புகின்றேன். செய்யுள்களை எடுத்துக்கொள்வோம். மஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பா என்ற தமிழில் செய்யுள்கள் இருக்கின்றது. இன்று செய்யுள்களை யாரேனும்
படிப்பதற்கோ அல்லது அதனை படிப்பதற்காக இலக்கணங்களை தெரிந்து கொள்வதற்கோ அல்லது செய்யுள்களை எழுதுவதற்கோ ஆர்வமாக எவரேனும் உண்டா? அப்படியே உண்டாயினும் அரிதினும் அரிதாகத்தான் இருக்கிறார்களே தவிர எவரேனும் அரிதாக அல்லது மகிழ்ச்சியாக அதை செய்கிறார்கள் என்றால் இல்லை. புதுக்கவிதை வந்துவிட்டது. ஆனால் புதுக்கவிதையை கூட இன்றைய சமூகம் எழுதுவதற்கோ அல்லது அடுத்தவர் எழுதியதை படிப்பதற்கோ நேரத்தை ஒதுக்குவதில்லை. அதனால் செய்யுள்களின் வரலாறு வழக்கிழந்துதானே கொண்டிருக்கின்றது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். உலகத்தில் மாபெரும் மன்னர் என்று போற்றப்பட்ட அலெக்சாண்டர் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கின்றார். அந்த நாட்டை வெட்டி கொள்கின்றார். அந்த நாட்டு மன்னர் அடிபடிந்தவுடன் நாம் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று விவாதிக்கின்றார். சரி என்று அலெக்சாண்டரும் ஒப்புக்கொள்கின்றார். சரி, இந்த நட்புறவுக்கு ஏற்பட்டதற்கான ஒரு பரிசாக அந்த எதிரிய நாட்டு மன்னர் அன்றைய காலகட்டத்தில் 300 பவுண்டு எடையுள்ள 300 பவுண்டு மதிப்புள்ள ஒரு இரும்பு, எப்படி 300 பவுண்டு மதிப்புள்ள ஒரு இரும்பு பொருளை மாபெரும் அலெக்சாண்டர் என்ற மன்னருக்கு ஒரு மன்னர் கொடுத்தார் என்பது வரலாறு. ஒரு இரும்பை ஒரு மன்னருக்கு மாமன்னருக்கு அளித்தார் என்பது வரலாறு. அதே வரலாறு இன்று கீழடியில் கிடைத்த ஒரு இரும்பு துண்டின் மூலம் அன்றைய காலகட்டத்தில் அலெக்சாண்டருக்கு இரும்பு துண்டை பரிசாக அளித்த அதே காலகட்டத்தில் நம் தாய்மொழியை தமிழாக கொண்டிருந்த தமிழ்குடி சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தினமும் வீட்டில் பயன்படுத்துகிற பொருளாக இரும்பை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பது இன்று தெரிய வந்திருக்கிறது. என்றால் அன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் இடைப்பட்ட காலமான வரலாறு எங்கே போனது? இத்தனை காலமாக வரக்கிழந்துதானே போயிருக்கிறது என்பதை நான் இங்கு முதலில் பதிவு செய்கின்றேன். அசோகர் இங்க ஒரு கவிதை, வரலாறை பற்றி பேசும்போது ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. மகாபாரதம் இதிகாசமாகிவிட்டது, பகவத்கீதை வேதமாகிவிட்டது, அர்ஜுனன் கர்ணன் கடவுளாகிவிட்டார்கள், எல்லாம் சரி. கொத்து கொத்தாக குத்தி கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் செத்து போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் என்று ஒரு கவிஞர் எழுதுகின்றார். இந்த கவிதையை வரலாறில் ஆராய்ந்து பார்க்க எனக்கு ஒரு சிந்தனை. அதற்கு உதாரணமாக அசோகரின் கலிங்கத்து போரை எடுத்துக்கொள்வோம். கலிங்கத்து போரில் ஓடிய இரத்த ஆற்றை கண்டு அசோக மன்னர் பௌத்த மதத்தை தழுவினார் என்பது வரலாறு. உங்களது வரலாறு அது வழிகாட்டுவதாக இருக்கிறது என்று இங்கு மன்றாட வந்திருக்கின்றீர்களே, உங்களிடம் கேள்வி இப்படியாக கேட்கின்றேன். அசோகர் கலிங்கத்து போரில் ஓடிய இரத்த ஆற்றை கண்டு பௌத்த மதத்தை தழுவினார் என்பது வரலாறு, அது வழிகாட்டுகிறது என்று மன்றாட வந்திருக்கின்றீர்கள். சரி, அதே அந்த கலிங்கத்து போரில் இரத்தாடு ஓடுவதற்காக தன் உயிரை நீத்த மாவீரர்களை பற்றியோ அல்லது அந்த மாவீரர்களையே நம்பி இருந்த அவரின் துணைவிமார்களை பற்றியோ அல்லது அந்த மாவீரர்களின் விருச்சமாக வந்த குழந்தைகளை பற்றியோ அல்லது அந்த மாண்டு போன மாவீரர்களை இல்லாமல் அந்த குடும்பம் பற்ற இன்னல்களை பற்றியோ உங்களது வரலாறு ஏதோ இடத்தில் பதிவு செய்திருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படியே பதிவு செய்திருக்கிறது என்றாலும் கூட ஒரு மாவீரனை இழந்த ஒரு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய இங்கு ஆதங்கமாக நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அவையோர்களே, மணிநீதி சோழன் ஒரு பசுவின் கொன்றை கொன்றதற்காக தன் மகன் எனும் பாராமல் தேர்முட்டியில் தலையை வைத்து தன் மகனை கொண்டான் என்றே மணிநீதி சோழனின் அறத்தை இன்று நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் மணிநீதி சோழன் கூறிய அல்லது நிலைநாட்டிய அந்த அறம் இன்றைய காலகட்ட சமூகத்தில் நிலைத்திருக்கிறதா? அந்த வரலாறு நிலைத்திருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுப்பி பார்த்தால் அங்கு வெற்றிடம்தான் நிறைந்திருக்கிறது. அப்பே அந்த வரலாறு இங்கு எங்கே போயிருக்கிறது? வழக்கிலிருந்துதானே போயிருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி ராஜராஜன் சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயிலும் சரி, கலிகாலன் சோழன் கட்டிய கல்லணையும் சரி, இன்று வரை எப்படி கட்டினார்கள் என்று ஆராய்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் 1000 ஆண்டுகள் தாண்டி நிற்கின்ற கட்டிட பணியை கொண்டிருந்த நம் தமிழ்குடி சமூகத்தின் வரலாறு இன்று 100 ஆண்டை காண்டி கூட ஒரு கட்டிடத்தை நம்மால் எழுப்ப முடியவில்லை என்றால் அந்த வரலாறு எங்கே போயிருக்கிறது? வழக்கிலிருந்துதானே போயிருக்கிறது என்பதை நடுவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? அவையோர்களே, விருந்தோம்பலை பற்றி சொன்னார்கள். தமிழரின் மிகப்பெரிய பண்பாடு விருந்தோம்பல் தான். நான் ஒப்புக்கொள்கிறேன், எதையும் மறுத்து பேச வரவில்லை, ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் இன்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற நாம் சக அம்மாவோ அப்பாவோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அண்ணன்மார்களோடோ
ஒரு நாளில் ஒரு வேளையாவது சகஜமாக ஒன்றாக உட்கார்ந்து உணவு அருந்துகிறோமா என்ற கேள்வி எழுப்பி பாருங்கள். 102 பேர் மட்டும்தான் கை தூக்குவீர்கள். ஆம் தானே? அப்படி என்றால் உங்களுடைய விருந்தோம்பல் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சகஜமாக உட்கார்ந்து உண்ணக்கூடிய உங்கள் சூழ்நிலையில் எப்படி உங்கள் விருந்தோம்பல் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறீர்கள். அவையோர்களே, கடைசியாக இப்படி சொல்லி முடிவு எடுக்கின்றேன். நடுவர் அவர்கள் கூறினார், கல்யாணத்துக்கு பிறகு வருவதுதான் காதல், அதற்கு முன்னால் வருவது காமம். அதில் எனக்கு ஒரு வருத்தம். இங்கு அன்றைய காலத்தில் வரலாறில் மணிமேகலை மடலேறுதல் என்னும் நிகழ்வை இங்கு முன்னும் பறைசாற்றுகிறது. அந்த மடலேறும் நிகழ்வு என்பது என்னதென்றால், தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் வண்ணம் ஒரு காதலன் ஆணாகப்பட்டவன் பனை ஓலையில் ஒரு குதிரையை செய்து, அதாவது பனை ஓலை என்றால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அந்த பனை ஓலையில் ஒரு குதிரையை செய்து அந்த குதிரையில் அவன் அமர்ந்து தன் காதலிக்கும் பெண்ணின் ஓவியத்தை படமாக வைத்து அந்த ஊரை சுற்றி வந்து, நான் இந்த பெண்ணை உயிராக மெய்யாக நேசிக்கின்றேன் என்று பறைசாற்றும் என்றும் உலா வருவதுதான் மடலேறுதல். அப்படி இருந்த அந்த காதலின் தன்மை இன்றைய காலகட்டத்தில் மறைந்து போயிருக்கிறது. நீங்கள் கூறியது அதாவது கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வருவது காதல் என்றீர்கள். ஆனால் அந்த காதலை தெரிவிப்பதற்காக தன் உயிர் தியாகமாக செய்த நம்முடைய வரலாறு இன்றைய காலத்தில் வழக்கிழந்து போயிருக்கிறது என்பதை பதிவு செய்துவிட்டு, வரலாறு வழக்கிழவதுதான் என்று சொல்லிவிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. இந்த காலத்தில் நேரமில்லை என்று சொல்லிவிட்டு அளவுக்கு அதிகமான நேரத்தையும் எடுத்துக்கொண்டதோடு ஒரு தகவல், மடல் ஏறுதல் என்பது அந்த காலகட்டத்தில் ஆண்களுக்கு மட்டுமே என்பது நாம் அறிந்த செய்தி. அப்பொழுது ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியில் வர்றது ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் ஒரு ஆண்மகனை பார்ப்பது, பேசுவது, பழகுவது இன்று கைபேசியில் நினைத்த நேரத்தில் பார்த்து கொள்வதோ வெளியில் சந்தித்து கொள்வதோ எதுவும் இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டம் மாதிரி இருந்தால் நம்ம காலம் பொற்காலமாக திகழும். ஏனென்றால் அங்கே எதுக்கு நேரம் இருக்காது? ஏசுதலுக்கு நேரம் இல்லை, பேசுதலுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதும் சேர்ந்து போயிருக்கும். ஏன்னா அது பெண்களுக்காக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கருத்துக்களை நீங்கள் என்றைக்கும் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஆண்களுக்கு எந்த தடையும் கட்டுப்பாடும் எப்பவும் இருந்ததில்லை. ஆனால் பெண்கள் சமுதாயத்திற்கு என்னதான் ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம், ஆண் அடிமை, பெண் அடிமைன்னு எதை சொன்னாலும் சரி, ஆனால் அதில் பாதிப்பு அப்படின்னு பார்க்கக்கூடியது பெண்களுக்கு மட்டுமே. ஆண்கள் மேடை ஏறி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் பெண்கள் அப்படிங்கிற பொழுது எல்லா மாதிரியும் பேச முடியாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்த விரும்புகின்றேன். நேரமில்லை என்று சொன்னதற்கு எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, எத்தனை மணிக்கு தினமும் எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் இது விவாத மேடை அப்படிங்கும் பொழுது உங்கள் இருவருக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். நடுவர் அவர்களுடைய கருத்து என்பது பார்த்திங்கன்னா, இது பட்டிமன்றம் அல்ல. உங்களுக்கு தேவையான சில பொதுவான செய்திகளை மட்டும்தான் நான் 2 பக்கமும் சார்ந்து பேசினேன். மற்றபடி யாரையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவும் நான் சொல்லவில்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆங்கிலத்தில் லவ் என்று மட்டும் சொல்கிறோம். ஆனால் தமிழில் தான் பார்த்திங்கன்னா அதை அன்பு பல வகையாக பிரிஞ்சிருக்கு. அது தந்தைகிட்ட காட்டக்கூடிய அன்பு, மகனிடம் காட்டக்கூடிய அன்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அதோடைய மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அது பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிறது கணவன் மனைவி அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும். அதனால் நம்ம பொதுவாக அன்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அந்த பதிவு வேறு. காதல் அப்படி என்று எடுத்துக்கொள்ளும்போது கணவன் மனைவி அதே காதலன் காதலி திருமணம் செய்து கொண்டு தலைவன் தலைவியாக வாழ்ந்தால் அது வரவேற்கப்படுகிறது. ஆனால் இந்த கல்லூரி பருவ காலகட்டத்தில் அது தேவையில்லை. நீங்கள் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் கூட காதலித்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதை நான் வேண்டாம் என்றே சொல்லவில்லை. சரிம்மா, அடுத்ததாக நேரமில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு தகவல். அந்த காலத்துலலாம் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அழைப்பிதழ் அடிக்கிறது, அந்த அழைப்பிதழுக்கு மஞ்சள் வைக்கிறது, அதுக்கப்புறம் மஞ்சப்பையில் போட்டுட்டு போகிறது, பணம்பாக்கு வெத்தலை வச்சு கொடுக்கறது, இன்னும் பார்த்திங்கன்னா முகூர்த்த கால் போடுறது, பட்னி சாதம், இந்த மாதிரி நிறைய வழக்கு சடங்குகள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரமில்லைன்னு சொன்னாங்களே, அதுக்காக இந்த தகவல். அழைப்பிதழ்ங்கிற வழங்குற வேலையே இல்லை. ஏன் அப்படின்னா 2 நாளில் புலனக்குழுவில் எடுத்து ஒரு அழைப்பிதழை
அனுப்பிச்சி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அதே போல் திருமணம் செய்து கொள்வதும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து மேடையிலையும் இருக்கலாம், அதுவும் எப்படி இருக்கலாம், இவங்க ஒரு நாட்டில் அவங்க ஒரு நாட்டில் இருக்கும் பொழுதும் திருமணம் நடந்து கொள்கிறது. அதனால் நேரமில்லை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இவர் சொன்னது போல தான் இல்லாமல் தான் போயிட்டுருக்காங்க. ஆனாலும் அதையும் தாண்டி அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக பூமிகா அவர்கள் இப்பொழுது வருகிறார், வழிகாட்டுவது அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்காக. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்தன் அருங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் முன்னினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்று தமிழன்னையை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். தலைப்பு: வரலாறு வழக்கிழந்ததா வழிகாட்டுகிறதா? வரலாறு வழிகாட்டுகிறது. ஏனென்றால் செழித்து வளர்ந்திருந்த ஒவ்வொரு பேரரசும், செழித்து செருக்கில் இருந்த ஒவ்வொரு பேரரசர்களும் வரலாற்றில் இறுதியில் வீழ்ந்துதான் போனார்கள். இதன் மூலம் வரலாறு நமக்கு தெரிவிக்கும் கருத்து என்ன தெரியுமோ? ஏற்றத்தில் இருக்கிறாய் என்று நினைத்துக்கொண்டு செருக்கில் இருந்து விடாதே மூடா, ஒவ்வொரு ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு என்பதை அந்த வரலாறு தானே நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. சகோதரர் சொல்லிவிட்டு சென்றார் அசோகரை பற்றியும் அலெக்சாண்டரை பற்றியும். ஆனால் அலெக்சாண்டரை பற்றிய ஒரு வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி கூற மறந்துவிட்டார். அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தையே கைக்குள் வைத்து ஆள துடித்தார் அலெக்சாண்டர். ஆனால் அவர் வாழ்வின் இறுதி காலத்தில் என்ன சொல்லிவிட்டு இறந்தார் தெரியுமோ? தன் உள்ளங்கையை வானத்தை பார்க்கும்படி வைத்து புதைக்க சொல்லிவிட்டு இறந்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமோ? இந்த உலகத்தையே கைக்குள் வைத்து ஆள துடித்தேன், ஆனால் இறுதியில் வெறும் கையுடன் இறக்கின்றேன் என்றார். பணம், பதவி, புகழ், ஆடம்பரம், அந்தஸ்து அனைத்தும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை மட்டும்தான் ஒருவனுக்கு அந்தஸ்தை வழங்குகிறது, ஒருவனுக்கு கௌரவத்தை தளிக்கிறது. இந்த உடலை விட்டு உயிர் சென்று விட்டால் வெறும் பிணம் என்பதை அலெக்சாண்டரின் கதைதானே நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. கணவனை இழந்ததும் வெள்ளாடை அணிந்து கொண்டு வாழ்வே பறிபோகிவிட்டது என்று எண்ணி தலையில் கை வைத்து புலம்பாமல் தன் கணவன் இழந்த சிவகங்கை மண்ணை மீட்டு பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்தாலே வீரமங்கை வேலு நாச்சியார். அவருடைய வரலாறு தானே இன்று ஒவ்வொரு பெண்களுக்கும் தன்னம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கிறது. கீழடியில் கிடைக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டின் மூலம் இரும்பு காலம் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் முதலில் தோன்றி இருக்கிறது என்பதை அகழ்வாய்வின் மூலம் இன்று கண்டுபிடித்துள்ளார்கள். நம்முடைய தமிழ் சமூகத்தையே தலைநிமிர செய்துள்ளதே இந்த வரலாறு. இந்த வரலாறு என்று நமக்கு வழிகாட்டாமல் இருக்கிறது. வரலாறு எங்கே வழக்கிழந்து போயிருக்கிறது. அசோகரை பற்றி சகோதரர் கருத்து தெரிவித்தார். அதாவது கொத்து கொத்தாக மடிந்து போன சிப்பாய்களின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். கலிங்கத்து போரை கண்டு மனம் துடித்து போன அலெக்சாண்டர் போதும் இந்த பாவங்கள் என்றெண்ணி அகிம்சையை நிலைநாட்டினார். அதாவது மனிதனாக பிறந்தால் தவறு செய்வது என்பது இயல்பு. அந்த தவறை திருத்திக் கொண்டு அகிம்சையை நிலைநாட்டினாரே. அவருடைய வரலாறு நமக்கு எங்கே வழக்கிழந்து போயிற்று? வழிகாட்டி கொண்டுதானே இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், நாம் என்றோ பெற்ற சுதந்திரத்தையும் என்றோ பெற்ற குடியரசையும் இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று. நாம் என்றோ பெற்ற குடியரசு தினத்தையும் என்றோ பெற்ற சுதந்திரத்தையும் இன்று வரை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருப்பதன் காரணத்தால் தான் அந்த சுதந்திரத்திற்கு பின்னும் அந்த குடியரசிற்கு பின்னும் எத்தனை தியாகங்கள் இருக்கிறது என்பதை இன்று வரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோ மாநாட்டில் உரையாற்றிய பொழுது என் சகோதர சகோதரிகளே என்று உரையை தொடங்கினார். அவர் அன்று சிக்காகோ மண்ணில் விதைத்த மத நல்லிணக்கத்தை பற்றி இன்று வரை மேடை ஏறி பல இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது வரலாற்றில் பதிவு செய்ததற்கான காரணம் மட்டுமே.
அன்று அலாவுதீன் கில்ஜியின் காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் விலையை நிர்ணயம் செய்திருந்தார்கள். அப்படி நிர்ணயிக்கப்பட்ட விலையில் பொருளை விற்பனை செய்யவில்லை என்றால் அந்த விற்பனையாளருக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட்டது. நெறி பிறந்து நடந்தால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என்பதை அந்த வரலாறு தானே நமக்கு எடுத்துரைக்கிறது. தமிழ்நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த பொழுது அதை நினைத்து மனம் நொந்த வள்ளலார் சத்திய தர்மசாலையை வடலூரில் நிறுவினார். அவர் அன்று நிறுவிய சத்திய தர்மசாலை இன்று வரை பல மனிதர்களின் பசியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் வரலாறு எங்கே வழக்கிழந்து போயிற்று? வழிகாட்டி கொண்டுதானே இருக்கிறது. இறுதியாக ஒன்றை கூறி விடைபெறுகின்றேன். வரலாறு என்றும் வழக்கிழந்து போவதும் கிடையாது, வழிகாட்டாமல் இருப்பதும் கிடையாது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, ரொம்ப அருமையாக அவர்களுக்கு பதில் உரை கொடுத்தீர்கள். மகிழ்ச்சி. அடுத்ததாக நேரம் குறைவாக இருக்கிறதால் இப்பொழுது வழக்கெழுந்தது என்று பேசுவதற்காக பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ் தாயை வணங்கி நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரர் பரம்பரையிலிருந்து வந்திருக்கும் நடுவர் அம்மா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, இல்லை நான் நிறையா பக்கம் பேச போயிருக்கேன். எங்கேயுமே ஃபஸ்ட்டு பேரை தான் சொல்லுவாங்க, பார்த்திபன் சொல்லி. இவங்க என்னோட பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கவிதையை சொல்லி சொன்னாங்க. அதனால் இவங்களுக்காக நான் சொன்னேன். அடுத்தது வரலாறு வழக்கிழந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வழக்கிழந்ததுன்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கேன். இப்போ வரலாறு வழக்கிழந்து தானே இருக்குது. இப்போ என்ன வரலாறு, நம்ம என்ன வரலாறுல நம்ம இப்போ அந்த காலத்தில் வரலாறு கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்தில் யார் கல்வெட்டு இது பண்ணுறாங்க, ஓலைச்சுவடி இது பண்ணுறாங்க? எல்லாரும் எங்கேயாவது போனோம்னா ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் இன்றைய வரலாறு. நடுவர் அவர்களே, நேரம் குறைவா இருக்கு, நான் மொத்தமா பேசிக்கிறேன், நீங்க பேசுங்க. சரி. அந்த காலத்துல எழுத்துக்கள் எல்லாம் வடிவம் மாற்றமா இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட பேர் பார்த்திபன். என் தம்பி பேர் எழுத சொன்னேன். என்னோட பேரை அவன் எப்படி எழுதினான்னா, என்னோட பேர் கடைசியில் முடிவுக்குள்ள இன்னும் 2 சுழின்னு தான் வரும். அவன் என்ன பண்ணானா 3 சுழின்னு போட்டிருந்தா. அட தப்புடா, இப்படி எழுதக்கூடாது. தன்னகரம் ரன்னகரம். சரி, அவன் என்ன பண்ணானா 3 சுழின்னு போட்டிருந்தா. அதுக்கு அட இப்படி போடக்கூடாது தம்பி, என்னோட பேருக்கு 2 சுழின்னு தான் வரும், நீங்கள் என்ன 3 சுழின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு சுழி போட்டால் என்ன தப்பா அப்படின்னு கேட்குறான். இன்றைய காலத்தில் வரலாறு வழக்கிலிருந்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் திருமண முறை. அந்த காலத்தில் கல்யாணம் முடிச்சாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வாரத்துக்கு ஊருக்குள்ளே எல்லாம் ஒரு வீட்டில் கல்யாணம்னா ஊரே சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு பக்கத்துக்காண்ட வீட்டுக்காரையும் அழைக்கிறது இல்லை. நீங்க ஒரே வாரத்தில் முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் திருமணத்தை ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்ருவீங்கன்னு தெரியுது. திருமண முறையில் உணவு சொன்னாங்க, இவங்களும் சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க. உணவு முறை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த காலத்தில் வாழையில போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க. இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதே மட்டை வாழை இலை மட்டை அன்னைக்கு வாங்கினதெல்லாம் காஞ்சி போச்சுப்பா. பரவாயில்லைங்க. இது அதே மாதிரி தான் இப்போ திருமண முறையில் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், வரவேற்புக்கு முன்னாடி பெண்ணோட அப்பா அம்மாவும் இல்லைன்னா பங்காளி கூட நிற்பாங்க, இப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா நிற்பாங்க. இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பச்சை கலர்னா பச்சை கலரு, ரோஸ் கலர்னா ரோஸ் கலர் கட்டிவிட்டு ஒரே லைனாக நிற்க வச்சுறாங்க. கேரளாக்கார கூட்டிகிட்டு அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை, கிரீன் சிக்னல். இப்படித்தாங்க நடுவர் அவர்களே, நான் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நம்ம இலக்கிய இலக்கணத்துக்கு போகிறத விட நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுலேயே வரலாறு வழக்கிலேருந்து தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து
விவசாயத்தை சொல்லப்போனால் வந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து என்னென்னா, இது ஆளுகளை விட்டு வேலை பண்ணாமல் மிஷினை விட்டு அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இதனால வந்து முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து வேலை இருக்கிறது இல்லை. கூலியோட போனஸ் கேட்டால் என்னப்பா செய்யறது? என்னதுங்க, என்ன சொன்னீங்க? கூலி அது மட்டும் பத்தாமல் போனஸ்ன்னு ஒன்று கேட்குறீங்க, அட்வான்ஸ்னு ஒன்று கேட்குறீங்க, அதெல்லாம் அப்புறம் எங்கே போகிறது? அதனால தான் மிஷினை வாங்கி போட்டால் கேட்காதுல்ல. ஒரு தொழில் பண்ணுறோம்னா நிறைய பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை ஃபேஸ் பண்ணணும். அதுதான் தொழில் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளம். வருங்காலத்தில் நல்ல வல்லுநராக வருவீங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் 99 வகையான பூக்கள் இருக்குது, இதை புராணம் சொல்லுது. ஆனால் வந்து இப்போ பயன்படுத்தக்கூடிய பூக்கள் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி அட்டைப்பூவு, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரியும். உங்கள் அம்மாவுக்கு ஒரு பூவாவது கொடுத்துருக்கியா தம்பி? அம்மா கொடுத்துட்டு தான் வந்தேன், காலையில் கூட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். பெண் பிள்ளையை பார்த்து கொடுக்கலாம், ஆனால் அது அம்மாவுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்துருக்கலாமே. அம்மாவுக்கு டெய்லி வாங்கி கொடுக்கறத இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு டே, அதனால வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, தலைப்பை ஒட்டி கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த அணியில் வந்து அவங்க சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து நாங்கள் வந்து தூது அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒருத்தருக்கு அனுப்புனா பரவாயில்ல, அதைவே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டால் எல்லாத்தோட மனநிலையும் வந்து நான் புரிஞ்சுட்டு சொல்கிறேன். இந்த அருமையான விழாவிற்கு என்னை வரவேற்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிகவும் நகைச்சுவை உணர்வோடு பேசினாங்க. மகிழ்ச்சி பார்த்திபன். இனி எல்லாத்துக்கும் பார்த்திபன் வந்து மறக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் கனவு தான் இனிமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைவு செய்யும் பொருட்டாக வழிகாட்டுவது என்ற தலைப்பை ஒட்டி வெற்றிவேல் அவர்கள் தன்னுடைய முத்தாய்ப்பான சொல்லாடலை புரிய வருகிறார். வாழ்த்துக்களுடன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எதிரணிலெல்லாம் பயங்கரமாக நகைச்சுவையாக பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. நீ தீர்ப்பு வந்து எந்த பக்கம் வருன்னு தெரியல. ஏன்னா இது பட்டிமன்றம் எங்கனால தீர்ப்பு இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை, தைரியமாகவே பேசலாம். இப்போது வரலாறு வந்து வழிகாட்டுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றவங்களுடைய கருத்தில் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்தில் வந்து அது வழிகாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, முதல்ல பெண்களுடைய வீரத்தை எடுத்துக்கலாம். இப்போ வந்து எதிரணியில் கூட சொல்லியிருந்தாங்க, அந்த காலத்தில் வந்து பெண்களுடைய வீரம் வந்து வரலாற்றில் வந்து வழக்கிழந்து போயிருச்சு அப்படின்னு. ஆனால் எங்கள் சகோதரி சொன்ன மாதிரி வேலுநாச்சியார் அவங்க சொன்னாங்க. வேலுநாச்சியார் மட்டும் இல்லை, ராணி மங்கம்மாள், அப்புறம் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், அப்புறம் இன்னுமே வந்து குயிலி யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நானே வந்து டிவியில் அவங்க அந்த இதில் படத்தில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சது குயிலியோடைய வரலாறு. அவங்க வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து தன்னுடைய உடம்பு முழுக்க தீயிட்டு அவங்களுடைய அந்த ஆங்கிலேயருடைய அந்த பாம் வெடிக்கிற அந்த இதை வந்து வெடிக்க வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பெண்கள் எந்த அளவுக்கு வீரமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. இதை எப்படி வந்து இவங்க வந்து வழக்கிழந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நட்பு எடுத்துக்கலாம். எதிரணியில் சொல்லியிருந்தாங்க, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு வரலாறு. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு எப்படி இருந்தது, இப்போவும் வந்து அவங்களுடைய நட்பு வழிகாட்டும் விதமாக இருந்துக்குதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போவும் நிறைய நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. யார் வந்து நட்பொன்னு வழக்கிழந்தாலும் போயிலையே, நட்பு இப்போவும் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்குற நண்பர்கள் இருக்காங்க. ஒருவேளை அவங்க பார்த்ததில் அப்படி இருந்திருப்பாங்களேன்னு அது எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் காதல் எடுத்துட்டா வழக்கிழந்தாலும் ஒன்றும் போகலையே. அந்த வரலாற்று காதல் இன்றைய காதலை விட ரொம்ப தூய்மையானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைய காதல் வந்து குறைச்சி சொல்ல வரல. நிறைய பேர் காதலிக்காகவும் காதலனுக்காகவும் அன்றைய சீதாராமன் மாதிரி இன்றைய சீதாராமன் மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பிகாபதி, அமராவதி, சத்யவான் சாவித்ரி, நலதமயந்தி, இந்த மாதிரி எத்தனையோ வரலாற்று காதலர்கள் சீதாராமன் மாதிரி இருக்கலாம், ஆனால் தீக்குள்ள மட்டும் குளிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, சரியா? அப்படி இருந்திருக்காங்க. காதல்லையும் சரி, நட்புலையும் சரி, வீரத்துலையும் சரி அந்த காலத்தில் வந்து வரலாறு வந்து வழக்கிழந்தெல்லாம் போகல. இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டும் விதமாக தான் இருக்குது. நாங்களாம் அதை வழிகாட்டுறதா தான் எடுத்துக்கிறோம். வழக்கிழந்தது பேச வந்தவங்களா இருந்தால் அது வந்து வழிகாட்டு தான் அவங்க எடுத்துக்கலையோ என்னமோ, அது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல்
அருமையாக சொல்லியிருந்தாங்க. இந்த தொழில் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்த சிற்ப தொழில், நெசவு தொழில், விவசாய தொழில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. சிற்ப கலைஞர்கள், நெசவாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த தொழிலை வச்சு தான் அவங்க காலகாலமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி வந்து வழக்கிழந்துருச்சுன்னு சொல்ல, அது வழிகாட்டி இன்னைக்கு வரைக்கும் அது வழிகாட்டிட்டு தானே இருக்குது. அதே மாதிரி தான் திருமணம் எடுத்துக்கலாம். ஒரு சில இடங்களில் தான், ஒரு சில பகுதிகளில் தான், ஒரு சில பேர் தான் வந்து திருமணம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரியாமல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து சுற்றமும் நட்பும் சூழ நிறைய பத்திரிக்கை அடித்து அந்த மஞ்சளெல்லாம் தடவி பந்தக்கால் நெட்டு எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் வந்து வரலாற்றுப்படி வழிகாட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்படிதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வழக்கிழந்து போன திருமணம் எதுவும் நாங்கள் பண்ணல. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறு வந்து வழக்கிழந்து போகல, வழிகாட்டிட்டு தான் இருக்குதுங்கிற நான் நிலைநாட்டிட்டு போறேன். நன்றி, வணக்கம். அருமை. வெற்றிவேலில் தொடங்கலான் இருந்தோம். இப்போ வெற்றிவேலோட நிறைவு செய்கிறோம். வரலாற்று பதிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதை தெரிவிக்கிறது, எதை கற்றுக் கொடுக்கிறது, எதை வழிகாட்டுகிறது என்று பார்த்தால் அன்பு, பண்பு, பாசம், பொறுமை, அறம், நம்பிக்கை, விடாமுயற்சி, சகிப்புத்தன்மை, தனி மனித ஒழுக்கம், ஆன்மீகம் இவை அனைத்தும் கற்றுத்தருகிறது. சங்க பாடல்கள் உணர்த்தியது என்னவென்றால் அன்பின் ஐந்திணைகள். அப்படி உருவான தலைவன் தலைவியினுடைய ஒத்த அன்பு பறைசாற்றப்படுகிறது. அவர்களின் காலம் பொற்காலமாக இருந்தது. அங்கே ஏழ்மை இல்லை, ஏமாற்றுதல் இல்லை, வறுமை இல்லை, வன்கொடுமை இல்லை. மேலும் மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் தான முறைகள் அதிகமாக இருந்தது. அதை நாம் பேண வேண்டும். இன்று பெருமைக்காக, விளம்பரத்திற்காக என்றில்லாமல் உள்ளார்ந்து வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்பார்களே, அவ்வாறு ஒரு அறச்செயல்களோட ஈகைத்திறனோட வாழ வழிவகுக்கிறது வரலாறு. இந்த செய்தியெல்லாம் தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்ற நூலில் கே பிள்ளை அவர்கள் அழகாக வலியுறுத்துகின்றார். மேலும் இந்த வரலாறு எப்படி நமக்கு வழக்கிலிருந்து நமக்கு வழிகாட்டுகிறது என்றால் நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நீர் எப்படி எந்த ஒரு கைமாறும் இல்லாமல் எப்படி அனைவருக்கும் பயன் தருகிறதோ அதுபோல வரலாறு வழக்கிழந்து போகாமல் நம்மை வழிகாட்டும் பாதையாக பயணித்தோம் என்றால் அறிவில் சிறந்தவர்களாக, ஒழுக்கத்தில் மேன்மை உடையவர்களாக நாம் திகழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். கல்வி அறிவில் சிறந்து, ஒழுக்கத்தில் மேன்மையடைந்து, அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பயனடைந்து, ஆன்மீக நெறியில் பல சாதனைகளை படைப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.